திரு கர்நாடகா போயிட்டு வருவா ஷானவாஸ் நீங்கள் எஸ் இல்லை அவர் வந்து ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. நீங்கள் தொடர்ச்சியாக பாஜகனாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இந்த வக்ஃபு சீர்திருத்த சட்ட மசோதா வந்து தொடக்கத்திலிருந்தே ஜனநாயக விரோதம். முதல்ல இது ஒரு மைனாரிட்டி அரசு. இந்த மைனாரிட்டி அரசு இப்படிப்பட்ட ஒரு பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தார்மீக உரிமை கிடையாது. அங்கே அவங்க ரெண்டாவது நாடாளுமன்ற வலு இருந்தால் தானே நடக்க போகுது. அது நடக்க போகுது. அவர்களுக்கு எப்படி அதை கொண்டு வர போறாங்க நாளைக்கு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அவர்கள் குறைந்தபட்சம் அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை கூட பெறாத அரசாக இருக்கிறது. ஜேபிசிக்கு இது போகுது. இந்த சட்ட மசோதா கண்ட வந்தோடனே ஜேபிசிக்கு போகுது. ஜேபிசியில் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஊராக மாநிலமாக ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷன் போய் எல்லா கமிட்டி போய் எல்லாரிடமும் விசாரித்து சீர்திருத்தி ஒரு பெரிய தராங்க. அதில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் 44 திருத்தங்கள் டிசன் நோட்டில் 44 திருத்தங்களை கொடுக்குறாங்க. 44 திருத்தங்களும் அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவுட்ரைட்டாக அவர்கள் 115 திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். 115 அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இதுக்கு பேர் வந்து ஜனநாயகம் கிடையாது. பாஜக சாதகமா இருக்கிறவங்க அவர்கள்ட்ட மெஜாரிட்டி சொல்றீங்க. 115 திருத்தங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சட்டத்துல 115 திருத்தங்கள் செய்யப்பட்டா அது சட்டமே, அது சட்ட சீர்திருத்தம் கிடையாது. அது ஒரு புது சட்டம் தான். ஒரு ஆதார புள்ளியை நீங்க அதில் அழிக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. என்னென்ன திருத்தங்கள் செய்கிறது, என்னென்னலாம் இதுல செய்ய வருதுன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். இதுல சொல்றேன். முதல்ல வந்து இந்த நேயர்களின் புரிதலுக்காக இந்த வக்ஃப் நிலம்னா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம்ன்ற ஒரு தோற்றம்லாம் இருக்கு. இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் பொழுது லார்ட் மவுண்ட் பேட்டன் வச்சு யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள், யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை பிரிக்கிறாங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோயில்களை பிரிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாமே மன்னர்களால் கட்டப்பட்டது. மக்கள் வரி பணத்திலிருந்து தான் மன்னர்கள் அந்த கோவில்களை கட்டினார்கள். அப்ப அந்த கோவில்கள் எல்லாம் அரசு தான் மன்னரை வந்து கவர்மெண்ட் ரீப்ளேஸ் பண்ணுது. அப்ப அரசு அதை நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அரசு நிர்வாகத்துக்கு கீழே போச்சு. சரி. ரெண்டாவது, இஸ்லாமியர்கள் சொத்து. இஸ்லாமியர்கள் இப்ப நாம சொல்ற வக்ஃப் பண்றது, வக்ஃப் என்பது ஒரு தானம். அதன் பெயர் வந்து தானம். இப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களும் முகலாய பேரரசராகட்டும், இஸ்லாமிய அரசர்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்த இஸ்லாமியர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் கூட மக்கள் சொத்துல இருந்து, சக இஸ்லாமியர்கள் சொத்துல இருந்து தான், பணத்துல இருந்து அதை கட்டியிருக்காங்க. அதனால அதையும் அரசுதான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக வக்ஃப் போர்டு உருவாச்சு. இதுதான் இந்து நம்மளுடைய இந்து அறநிலையத்துறை உருவான வரலாறும் வக்ஃப் போர்டு உருவான வரலாறும். சர்ச்சுகள், கிறிஸ்துவ சர்ச்சுகள், இந்த சர்ச்சுகளை எப்படி கட்டினார்கள் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரபுகள், அப்போது இருக்கக்கூடியவர்கள் சொந்த பணத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்தது மிஷனரிஸ் வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து சர்ச்சுகளை கட்டினாங்க. ஆகவே அதையெல்லாம் வந்து அவர்கள் வசமே ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்தார்கள். இப்பவும் வக்ஃப் சொத்துக்கள் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற ஒழிய அது ஏதோ இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்ப எவ்வளவு திருத்தங்களை கொண்டு வரீங்க. இப்ப இவர்கள் கொண்டு வர திருத்தங்கள் மிக முக்கியமான திருத்தம் சொல்றேன். 11 மெம்பர் இருக்காங்க. ஸ்டேட் வக்ஃப் போர்டுக்கு 11 மெம்பர், சென்ட்ரல் வக்ஃப் போர்டுக்கு 11 மெம்பர். இந்த 11 மெம்பர்ல 2 முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கணும். ஸ்டேட் வக்ஃப் போர்டுனா 2 முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கணும் சட்டம். 2 முஸ்லீம் எம்பி இருக்கணும். 2 நான் முஸ்லீம் இருக்கணும். 2 முஸ்லீம் உமன் இருக்கணும். இப்போ ஒண்ணு உமனுக்கு இவங்க எம்பவர்மெண்ட் கொடுக்கல, வக்ஃப் சட்டத்திலேயே இருக்குது 2 முஸ்லீம் உமன் இருக்கணும்னு. இப்போ இதுல என்ன திருத்தங்கள் செய்யறாங்கன்னா முஸ்லீம் என்ற வார்த்தையை எடுத்துறாங்க. 11 பேர்ல 2 யார் வேணாலும் வரலாம். அப்ப 2 முஸ்லீம் எம்எல்ஏ, 2 எம்பி, 2 முஸ்லீம் உமன், 6 பேர், 2 நான் முஸ்லீம் இருக்கு. அப்ப 8 பேர் வந்து 11 பேர்ல 8 பேர் நான் முஸ்லிமா மாறிட்டா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? இந்த முஸ்லீம் என்ற வார்த்தையை எதுக்காக எடுக்கணும்? உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்துறேன். போன வாரத்துல பாபநாசம் கோவில்ல நர்கீஸ் கான் ஒரு அறங்காவலரை நியமித்திருக்காங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை கலப்பினாங்க, பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்ப நர்கீஸ் கான் யார் அப்படியே தேடும் போது எப்படி வந்து இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில ஒரு இஸ்லாமியர் உள்ள வரலாம்? நியாயமான கேள்வியாக தான் மக்களுக்கு பட்டிருக்கும். ஆனால் நர்கீஸ் கான் இந்து.
அவர் பெயர் அந்த மாதிரி, அவருக்கு பிரசவம் பார்த்து அவர் மருத்துவரின் பெயர் வச்சிருக்காங்க, அவர் ஒரு இந்து. அப்படிதான் அந்த விஷயம் செட்டில் ஆச்சு. ஒரு இஸ்லாமிய ஒரு இந்து கோவிலுக்கு ஒரு இஸ்லாமியர் அறங்காவலர் உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனால் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய தானமாக இந்திய மக்களால், இந்திய முஸ்லிம்களால் தானமாக கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்துல 8 பேர் நான் முஸ்லீம் இருக்கலாமா? இருக்க முடியுமா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தர்காலும் எல்லா மசூதிகளும் வக்ஃபுது. நீங்க தனியார் மசூதி கட்டினாலும் அதை வந்து கட்டி முடித்தவொடனே அதை வந்து வக்ஃபுக்கு ஒப்படைப்பாங்க. இது வந்து தானம் கொடுத்துருவாங்க. எல்லாமே கடவுள் சொத்து தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறது இந்த வக்ஃப் கமிட்டி தான். குளறுபடிகள் நிறைய இருக்கு. குளறுபடிகள் இருந்தா அதை அட்ரஸ் ஊழல் இருக்கு. ஊழல் தான். இப்போ ஊழல் இருக்குது, குளறுபடிகள் இருக்கு. ஏன் இந்து அறநிலையத்துறையை கலைக்கல? ஏன் அதை டச் பண்ணல? அதுல ஏன் பண்ணல? அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார்ல, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமியர், அவர் ஏன் பத்மநாபர் சாமி கோவில் பணத்தை எடுத்து நீங்க மக்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கும்போது உங்களுக்கு 1000 விமர்சனம் வரலாம். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை லட்சம் கோடி இருக்குது? கள்ளக்குறிச்சியில ஒரு மாவட்டம் ஆகிறது, அதற்கு மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்ட வேண்டும். அங்க இருக்கக்கூடியதுல சிறந்த இடமாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த அரசு நிலையத்துறை இடம் இருக்கிறது. அதற்கு சமமான இடத்தை நாங்க அரசு கொடுத்துருது, இந்த இடத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. நம்மளால எந்த பயன்பாட்டுக்கும் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை 4 கல்லூரிகளை தொடங்குச்சு பெண்கள் படிப்புக்காக. இப்போ இவர்கள் படிப்புக்காக பெண்கள் எம்பவர்மெண்ட்டுக்காக இதே தான் இங்க பண்ணாங்க. 4 கல்லூரி கொடுக்குறது தடையானை வாங்கியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை இந்து கோவில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வருமானங்களை இந்து மக்களுக்கு கூட பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இங்க இருக்கும்போது இதை சரி பண்ணுங்க, இதுக்கு குரல் கொடுங்க. இன்னொரு இடத்துல போய் மூக்க நீட்டாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு முறை தானம் கொடுத்துட்டா அது ஆல்வேஸ் ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் எ வக்ஃப். இதுதான் சட்டம். இப்போ அதை மாத்துறாங்க. அப்போ தானம் கொடுக்கப்பட்ட விஷயத்தை இடத்தை வந்து பயன்பாட்டில் மாற்றுறாங்க. இப்போ வட இந்தியாவில் மிகப்பெரிய இடங்கள் எல்லாம் வந்து பார்ட்டிஷன் அப்போ இஸ்லாமிய மக்கள் நாடு அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய இடங்கள், பெரிய சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் பண்ணி கொடுத்த தானம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வாய் வார்த்தையா கொடுத்தது தான். இதுக்கு எந்த ரெக்கார்டு இருக்காது. ஏன்னா அவர்களே உயிரை காப்பாற்றிக் கொள்ள போறாங்க. அந்த மாதிரியான நிலங்கள் எல்லாமே இப்போ வந்து வக்ஃப் போர்டு கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அதன் மீது கண் வைத்திருக்கிறார்கள். ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப் தான். ஆனா அதை திருத்தணும், அதை திருத்துறாங்க. அதை திருத்துறது மட்டும் இல்ல, அதுக்காக வக்ஃப் போர்டுக்கு ஒரு பைசா கூட காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. திருத்தத்தினால அந்த சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு நிச்சயமா அரசு பயன்பாட்டுக்கு மாறும். யார் பயன்பாட்டுக்கு மாறும்? அவ்வளவு பெரிய சொத்துக்கள் யார் பயன்பாட்டுக்கு போகும்? அம்பானிக்கு அதானிக்கு தானே போக போகுது. அதை நிலத்தை வகைப்படுத்தி இண்டஸ்ட்ரிக்கு தானே கொடுக்க போறாங்க. அரசு இந்த பாஜக அரசு எந்த பப்ளிக் செக்டார் இது நடத்துது? அவர்களே எந்த அரசு எந்த தொழில் நடத்துவது? இருக்கிற தொழில் அவர் கொடுக்குறாங்க. சட்டத்துக்கு இப்படிதான் சொன்னாங்க அல்லது சிஏஏ சொன்னாங்க, ஆனா ஏதாவது நடந்திருக்கான்னு கேக்குறேன். அதான் மறுபடியும் சொல்றேன், இந்த சிஏஏ முத்தலாக்கு போனா இப்ப இந்த இது மாறிடும். மீண்டும் சொல்றேன், அடுத்தது முக்கியமான ஒரு சட்டத்தை, முக்கியமான ஒரு திருத்தத்தை பண்றாங்க. யூசர் லேண்டை வந்து வக்ஃப் யூசர் லேண்டை வந்து மாத்துறாங்க. அதாவது இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டில் சொன்னா மக்களுக்கு புரியும். இன்னைக்கு எல்லா இடுகாடும் எல்லா சுடுகாடும் அரசு இடம் தான். சரி, எல்லா இடுகாடும் எல்லா சுடுகாடும் அரசோட இடம் தான், புறம்போக்கு இடம் தான், அரசு புறம்போக்கு தான். எந்த சுடுகாடு இடுகாட்டுக்கும் பட்டா இருக்காது. இப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய இடுகாடு, இந்த இடுகாடுல அந்த வக்ஃப் என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய மத கடமைகளையும் உள்ள அவங்க தான் பண்றாங்க. அதனால அவர்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு அதை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அது வந்து அரசு புறம்போக்கா தான் இருக்கும். ஆனா அது ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதை எடுக்கிறாங்க. அதை எடுக்கும் பொழுது இதனால என்னென்ன பிரச்சனைகள் வெளியே வரப்போகுது அது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த தொடக்கத்திலிருந்தே இப்ப ரொம்ப, அதாவது பாஜக திரு வேலூர் இப்ராஹிம் பேசினது பாஜக திருக்குரான் வழிப்படி நடக்கிறதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. பாஜக திருக்குரான் வழிப்படி நடக்கிறது என்றால் அப்பொழுது யார் வந்து மனுஸ்மிருதி வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள்? இதை வந்து பார்க்கிறவர்கள் கொஞ்சமாவது அதை சொல்லணும். எதற்காக இந்த திருத்தங்களை இப்ப செய்யணும்? முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மற்ற 2 பேருடைய கருத்து வாங்க வேண்டியிருக்கு.